ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தகை அவர்களே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வப்பிரந்தகை. இந்த முடிவுகள் தமிழ்நாடு எலெக்ஷனோட பொருத்தி பார்க்குறாங்க. முதல்ல இந்த பீகார் முடிவுகள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு கடும் பின்னடைவு அப்படின்றத ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு அப்படிலாம் இதை பார்க்க முடியாதுங்க. ஜவஹர்லால் நேருவுடைய பிறந்த நாள் என்று இந்த பிறந்த நாளில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற குரலோடு ஆரம்பிக்கிறேன். பீகாரில் ஜனநாயகமாக தேர்தல் நடந்ததா? முதல்ல 75 லட்சம் வாக்குகள் நாங்கள் அகற்ற போகிறோன்னு சொன்னாங்க, எடுக்க போகிறோன்னாங்க. அதுக்கப்புறம் 17 லட்சம் வாக்குகள் எடுத்துருந்தாங்க. இது யாருடைய வாக்கு, எதற்காக இது எடுக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம இப்போ ஆய்வு பண்ண போகிறோம். இவங்க எவ்வளோ வாக்குகளை லீடிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னப்போ தமிழ்நாடு கூட பொருத்தி பார்க்க முடியுமானா, தமிழ்நாடுடைய தட்ப வெட்பம் வேறு, தமிழ்நாட்டு மண் வேறு, பீகார் மண் வேறு. இப்போ கடந்த ஆண்டு 2024 தேர்தலில் அந்த தேர்தல் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு? அங்கே பீகாரில் நிறைய இடங்களில் ஜனதாதளமும் பிஜேபியும் வெற்றி பெற்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்த கூட வெற்றி பெற முடியல. பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 வெற்றி பெற்றோம் இங்கே. அதனால் இதை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் முடிச்சு போட முடியாது, கனெக்ட் பண்ணவும் முடியாது. ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, சட்டத்தில் அப்படி இடம் இருக்கா அப்படின்னா காதை கேட்கல தேர்தல் ஆணையத்துக்கு. உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க, அந்த எஸ்ஐஆரை நீங்கள் இன்னும் சரி பண்ணணும் அப்படின்ன பேர் 17 லட்சம் வாக்காளர்கள் நாங்கள் எடுத்திருக்கோன்றாங்க. அந்த 17 லட்சம் வாக்காளர்கள் எதுக்காக எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, அது யாருடைய வாக்காளர், பல கேள்வி இருக்குது. இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு தான் பூரண சுயராஜ் அப்படின்ற ஒரு குரலை 1930 லாகூர் மாநாட்டில் சொன்னார். அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி. இந்த பிறந்தநாளில் கேட்குறோம், ஜனநாயகம் தழைத்து ஓங்கி இந்தியாவில் இருக்கா பீகார் தேர்தலில் அப்படின்ற கேள்வி வைக்கிறோம். ஏன் தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகள் சொல்கிறத செவிசாய்க்க மாட்டேனுது? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வர இன்னும் 2 மாதங்களில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, தேர்தலுடைய நடைமுறை வரப்போகுது. அப்போ அந்த வழிகாட்டுதல் முறைகள்லாம் நடைமுறைக்கு வரும்போது 2 மாதத்தில் இவங்க இதை படித்து எடுத்து முடிக்க முடியுமா, எழுத முடியுமா? ஒரு வாக்காளர்கள் 1 கோடி 2 கோடி வாக்காளர்கள் கிடையாது, ஏறக்குறைய 7 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. பீகார் மாதிரியான மூடிக்குது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நான் என்ன கேட்குறேன், ஒரு ஹரியானா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், இன்றைக்கி பீகார் ஆகட்டும், ஒரு தேர்தலில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கா? அந்த வெளிப்படை தன்மையோடு தேர்தல் ஆணையம் நடந்துக்குதா? மகாராஷ்டிராவில் மே மாதம் ஏப்ரலில் தேர்தல் நடக்குது. 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 90 லட்சம் புதிய வாக்காளர்கள் எப்படி சேர்க்க முடியும்? அந்த 18 வயது நிரம்பியவர்களை 22 லட்சம் தான் சொல்கிறாங்க. அப்போ 90 லட்சம் புதிய வாக்காளர்கள்லாம் இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இது எப்படி சேர்த்தாங்க? இந்த கேள்வியெல்லாம் எழுதலையா? ஹரியானாவில் எடுத்துங்க, 0.3%, ஏறக்குறைய ஒரு 20,000 வாக்குகள் தான் அங்கே தீர்மானிக்கிறது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இதனால் பல கேள்விகள் இருக்குது. முடிவு மொத்தம் வரட்டும், நாங்களும் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு. தேர்தல் முடிவு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய். இது எங்கே போய் முடிய போது தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். மாலை சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் சொல்கிறோம். நன்றி. ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.